தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலை சேர்ந்த கவின் என்ற 27 வயது மென்பொறியாளர் தன்னுடைய சக பள்ளி மாணவியோடு பேசி வந்ததற்காக படுகொலை செய்யப்பட்டார். இன்று வரையிலும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுர்ஜித்தினுடைய தாயார் கைது செய்யப்படவில்லை. கூலிப்படைகள் முழுமையாக கைது செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அது குறித்து ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. இந்த நிலையில அந்த கவினுடைய தந்தையை சந்திரசேகரை அழைத்து கொண்டு போய் அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பேச வைக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் திருமாவளவன் தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு கடமையிலிருந்து தவறிவிட்டு இதுபோல ஏஜெண்டுகளைப் போல புரோக்கர்களைப் போல ஆளுங்கட்சிக்கு ஆள் பிடிப்பவர்களைப் போல பிள்ளை பிடிப்பவர்களைப் போல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை அணைப்பதற்கு கூடிய வகையில் அந்த பிரச்சனையை பெரிதாக விடக்கூடாது என்ற வகையில் இது மாதிரி கொண்டு போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நின்று போராடி அந்த மக்களை போராட்ட களத்துக்கு கொண்டு அதன் மூலமாக நீதி கிடைக்க வைத்தால் மட்டும்தான் அது நிரந்தரமான நீதியாக இருக்க முடியும். ஆனால் அவங்க கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அந்த அவர்களுடைய போராட்ட குளத்தை மழுங்கடிச்சிட்டு அவர்களை ஒரு ஏதாவது ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புவது மூலமாக குற்றவாளிகளும் சரி அது பார்த்து கொள்ளலாம், தங்களுக்கும் யாராவது ஒருத்தர் வழி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்து விடுகிறார்கள். இதெல்லாம் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்டங்களில் தான் அந்த மக்களுடைய உணர்வுகளை மழுங்கடிச்சிட்டு அவங்க மட்டும் வளர்ந்துட்டாங்க. வேங்கவயலில் 4 வருடங்களுக்கு முன்பு குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது. இன்று வரையிலும் அதுக்கு நீதி கிடைக்கல. அந்த வேங்கவையில் இருக்கக்கூடிய ஆதிராவிட பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூட்டிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கூட்டு போக முடிஞ்சுதா? கூட்டு போக முடியல. சரி, விழுப்புரத்தில் திரௌபதி அம்மன் கோயிலில் இன்னைக்கு வரையிலும் திறந்து உள்ளே போக முடியல, வழிபட முடியல. சேலம் திரௌபதி அம்மன் கோயிலில் உள்ளே போக முடியல. சரி, அங்கெல்லாம் அந்த பிரச்சனைக்கெல்லாம் தன்னுடைய கட்சிக்காக தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அழைத்து கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட வச்சு அந்த கோயிலெல்லாம் திறந்திருக்கலாமல்ல.